ஒரு அடர்ந்த காட்டுக்குள் கோடாலி நுழையும் பொழுது அங்கிருந்த மரங்கள் பேசிக் கொண்டதாம், அந்த கோடாலியின் கைப்பிடி நம்முடன் இருந்த எவனோ ஒருவன் தான் என்று. எவ்வளவு ஆழ்ந்த ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு வச்சனம் இது இல்லையா? உண்மையாகவே நம்மை பற்றி அவதூறு பேசுபவர்களோ நம் மீது பழி சுமத்துபவர்களோ கூடுமான வரையில் பெரும்பாலும் நமக்கு தெரிந்தவர்களாக நம்மை அறிந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இது கொஞ்சம் கசப்பான உண்மைதான். இது தவிர்க்க முடியாது. இதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சா அதுக்கு பல வகையில காரணங்கள் சொல்ல முடியும். ஆனா இது நடக்காம இருக்கணும்னா அது நம்ம கையில தான் இருக்கு. நாம தாங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க, ஏதோ ஒரு 2 வாட்டி நமக்கு டீ வாங்கி கொடுத்துட்டாங்க, ஏதோ 2 வாட்டி நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்க, நம்மளுடைய பிறந்த நாளுக்கும் கல்யாண நாளுக்கு இல்லனா வேற ஏதாவது பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லிட்டாங்கன்னா உடனே அப்படியே அவங்களை நம்பிடணும்னு அவசியமே இல்ல. எதை பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை மட்டுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும். சில பேரை பார்த்திருக்கேன், கொஞ்சம் இப்படி பழகின உடனே they will call them as best friend அண்ட் வீட்டுல நடக்கிறது, தன்னோட கஷ்டம், தன்னுடைய சுய புராணம், தன்னுடைய வாழ்க்கையில நடந்த பல விஷயங்கள், ரகசியங்கள் எல்லாத்தையும் படபட ஒப்பிச்சிருவாங்க. நாளைக்கு என்ன ஆகும்? ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ட் வந்ததுன்னா இது அப்படியே அவங்களுக்கு எதிராக திரும்பும். சரிங்களா? அதனால வீட்டை தாண்டி உங்களுடைய மனிதர்கள் அப்படிங்கறத தாண்டி வெளியில பழகும் பொழுது ஒரு கோடு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த கோட்டை தாண்டி நீங்களும் போக கூடாது, அவங்களையும் வரவிடக்கூடாது. அதுதான் என்னைக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பாட்டுக்கு உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்தத்துக்கு சொல்லிடுவீங்க. அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கை கொட்டி சிரிப்பாங்க. எதுக்கு? அதனால எல்லாத்தையும் உங்க மனசோட வச்சுக்கோங்க. கெத்தா இருங்க. சரிங்களா? டேக் கேர்.